இந்த நாளின் தியானத்திற்காக தீர்க்கதரிசி எரேமியா எழுதின புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளை இட்டேன். இந்த வார்த்தை தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அவன் ஒரு வாலிபனாய் ஒரு இளைஞனாய் இருந்த பொழுது தேவனுடைய அழைப்பை பெற்றான். நான் பேச அறியாதவன் என்று சொல்லி தன் குறைவை தேவனிடத்தில் சொன்ன பொழுது, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வாயில் நான் கொடுக்கிற வார்த்தைகளை நீ எல்லாருக்கும் போய் சொல் என்று அவனுடைய வாழ்க்கையை குறித்த தெய்வீக திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின அதிகாரம்தான் எரேமியா 1 அதிகாரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். எதற்காக தெரியுமா? நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் மாற வேண்டும் என்று. இஸ்ரவேல் யூதா என்று தேசம் 2 பிரிந்த காலங்களிலே இஸ்ரவேல் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போயிற்று. யூதாவின் கடைசி ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் தான் எரேமியாவின் ஊழியம் நடைபெறுகின்றது. இவருக்கு முன்பதாக ஏசாயா என்ற ஒரு பெரிய தீர்க்கன் ஊழியத்தை செய்தார். பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனங்களை சொன்னார். எல்லாம் நிறைவேறியது, இன்னும் நிறைவேற காத்து கொண்டிருக்கிறது. எரேமியா ஒரு வாலிபன். அவனுக்குள் சந்தேகங்கள், குழப்பங்கள் இருந்த நாட்களில் ஆண்டவர் அவனிடத்தில் திட்டமாய் பேசி, இதுதான் உன் வாழ்க்கையை குறித்த என்னுடைய திட்டம் என்று தெளிவுபடுத்தினார். இன்றைக்கு ஒருவேளை இங்கு வந்து அமர்ந்திருக்கிற உங்களில் அநேகர், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழுகின்றேன், என் வாழ்வை குறித்து தேவனுடைய திட்டம்தான் என்ன என்று நீங்கள் பல நேரங்களில் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்திருக்கலாம். என்னை கொண்டு என்ன செய்ய விருப்பமாக இருக்கிறீர் ஐயா, என் வாழ்க்கை குறித்த உடைய திட்டம் என்ன, ஏன் என்னை அழைத்தீர் என்றெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு பேசும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் நித்திய திட்டங்கள் உடைய ஒரு தேவன். அவர் உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாகவே நம்மையெல்லாம் தெரிந்து கொண்டார் என்று எபேசியர் 1 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:3 ஆண்டவர் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே எபேசியர் நிருபத்திலே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்றும் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய திட்டங்கள், தெய்வீக திட்டங்கள் நித்தியமானவைகள். நன்றாய் கவனியுங்கள். ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் தேவன் கிரியை செய்கிற விதம் ஒரு சங்கிலி கோர்த்தது போல, ஒன் ஆஃப்டர் அனதர் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதே போல மணியாய் கோர்த்து வைக்கிறது போல தேவன் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி நிறைவேற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட நடக்கிற சகல காரியங்களும் நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தால் எல்லாம் தேவனுடைய இட்டர்னல் பிளான் படி, நித்திய திட்டத்தின் படிதான் நடக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 22. இன்னொருவர் அப்போஸ்தலர் 3:22 வாசியுங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த வசனம் 3:23. அப்படி இருந்தும் தேவன் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து. சரி, நல்லா கவனிங்க. இந்த பிரசங்கத்தின் மிக முக்கியமான ஒரு செய்தி, நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள், ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி இயேசுவை கொலை செய்யவில்லை. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி, God's determined purpose, தேவன் நிர்ணயித்தார்.
இயேசுவை குறித்து தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே நிர்ணயித்து விட்டார். காட்ஸ் டிட்டர்மைன்ட் பர்பஸ், தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியும் தேவனுடைய முன்னறிவின்படி, காட்ஸ் ஃபோர் நாலேஜ். ரெண்டு காரியம் ஆங்கிலத்தில் என் உள்ளத்தை கவர்ந்தது. தேவன் நிர்ணயித்த ஆலோசனை, தேவனுடைய முன்னறிவு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சகர் இயேசு உலகத்தில் வந்துவிட்டார். நாம் எல்லாம் எளிதாய் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆனால் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பு பிதா, நான் சொன்னேன் அல்லவா, மணி கோர்த்தது போல ஒன்றொன்றாய் சம்பவங்களை அடுக்கி வைத்து காரியங்கள் நடப்பித்தார். அந்த ஒவ்வொரு சம்பவமும் நடப்பதற்கு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார், ஒரு மனுஷியை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கம்தான் தீர்க்கதரிசியாகி எரேமியா. நீங்கள் கேட்கலாம், அது என்ன தேவனுடைய நிர்ணயித்த ஆலோசனை, தேவனுடைய முன்னறிவு என்றால் என்ன? சில காரியங்களை உங்களுக்கு விளங்கும்படி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய முன்னறிவிப்பின்படி உலகத்திற்கு வந்தார். தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படி வந்தார். ஒரு அவதாரம் போல திடீரென்று வந்துவிடவில்லை, எங்கேயோ தோன்றிவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் முன்னறிந்தார். என்ன முன்னறிந்தார்? இயேசு எப்படி பிறப்பார் என்று. எப்படி பிறப்பார்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும். அப்படி என்றால் ஒரு பெண்ணிடத்தில் பிறப்பார் என்பது தேவனுடைய திட்டம். இது எங்கே நிறைவேறியது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20 to 23 வசனங்கள் வரைக்கும் ஒரு கன்னிகை எப்படி கிறிஸ்துவை பெற்று. 21 வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் எப்படி? அவள் ஒரு குமாரனை பெறுவாள். ஆச்சரியமா இருக்கிறது. அண்ட சராசரத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் இந்த பூமியிலே வருவதற்கு ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திலே பெண்கள் அவ்வளவு கனத்துக்குரியவர்கள் அல்ல, புருஷர்கள் தான் கனத்துக்குரியவர்கள். ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்புவதற்கு ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்துக் கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். சரி, ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரம் அப்படி சொல்கிறது. இந்த இயேசு எப்படி வருவார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். யாருக்குள்? யார் அந்த உனக்குள்? ஆபிரகாமுக்குள். அப்போ உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இந்த சந்ததி கிறிஸ்து வருவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட முதல் பாத்திரம் ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாசிகளின் தகப்பன். சொன்னார், உனக்கும் அவளுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்படி என்றால் இதற்கு ஒரு பாத்திரம் தேவையாயிருந்தது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். சொன்னார், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். சரி, ஆபிரகாமுக்கு சந்ததி யார்? ஈசாக்கு. இது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26:5 வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள, அண்டர்லைன் பண்ணுங்க, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3வது ஒரு வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 28:14 வாசியுங்கள். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். யாருக்கிட்ட முதல்ல சொன்னார்? ஆபிரகாம் கிட்ட சொன்னார், ஈசா கிட்ட சொன்னார், யாக்கோபு கிட்ட சொல்றார். தேவன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகிற தேவன். பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கையை பிள்ளைகளிடத்திலே உறுதிப்படுத்துவார். தாவீதினிடத்திலே தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே அது இருக்கிறது. ஆனால் தாவீதின் பிள்ளையாகிய சாலமோனுக்கு 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் 2ஆம் விசை தரிசனமாகி
உன் பிதாவாகிய தாவீதோடு கூட நான் செய்த உடன்படிக்கையை உன்னோடு உறுதிப்படுத்துகிறேன் என்று சாலமோனிடத்திலே உறுதிப்படுத்துகின்றார். இங்கே ஆபிரகாமுக்கு செய்ததை ஈசாக்குக்கு உறுதிப்படுத்துகிறார், ஈசாக்குக்கு செய்ததை யாக்கோபுக்கு உறுதிப்படுத்துகிறார், யாக்கோபுக்கு செய்ததை அடுத்து யாருக்கு உறுதிப்படுத்துகிறார்? 49 10வது வசனத்தை வாசியுங்கள். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய முன்னறிவு, தேவனுடைய foreknowledge, தேவனுடைய ஆலோசனையின் நிர்ணயம் எங்கெல்லாம் வருது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா. ஏன் யோசேப்பை தெரிந்து கொள்ளவில்லை? அது அவருடைய முன்னறிவு. ஆனால் அந்த நாட்களில் யோசேப்பையும் தெரிந்து கொண்டார். எதற்கு? பஞ்சத்தில் இந்த ஜனங்களை எல்லாம் உயிரோடு காப்பதற்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வருகின்றேன்? இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவரும் தற்செயலாய் பிறக்கவில்லை, தேவனுடைய திட்டத்தின்படி பிறந்தீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தேவ திட்டங்கள் பல இருக்கின்றன. ஆண்டவர் இயேசு பிதாவுடைய முன்னறிவின்படி உலகத்தில் வந்தார், ஆலோசனையின்படி வந்தார். அவர் பிறக்கிற இடம் எங்கே என்று ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்டது. அப்படித்தானே? எங்க இருக்குது? மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல யூதாவில் உள்ள பெத்லகேம் இடத்தை நிர்ணயம் பண்ணிட்டார். யாரிடத்தில் பிறக்க வேண்டும்? ஒரு கன்னிகையின் இடத்துல பிறக்க வேண்டும். யார் வம்சத்தில் வர வேண்டும்? தாவீதின் வம்சத்தில் வர வேண்டும். யோசேப்பு யாருடைய வம்சத்தில் வந்தவர்? தாவீதுடைய வம்சத்தில் வந்தவர். மத்தேயு 1ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம், இந்த 2 சாப்டர்லயும் இயேசுடைய வம்சவழி பிதாவினால் நிர்ணயிக்கப்பட்டது. யாரிடத்தில் பிறப்பார்? பிதாவினால் நிர்ணயிக்கப்பட்டது. எந்த ஊரில் பிறப்பார்? பிதாவினால் நிர்ணயிக்கப்பட்டது. எந்த நாளில் பிறப்பார்? சங்கீதம் 2ல வசனம் சொல்லுது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அப்படி என்றால் காலங்கள் நிறைவேறின போது என்று நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் நிறைவேறும்படி கரெக்டா ஒரு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணார். பிதாவின் முன்னறிவு, பிதாவின் ஆலோசனை. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் அந்த தெய்வீக திட்டத்தில் ஒரு பங்கா இருக்கிறீர்கள். தெய்வீக திட்டத்தில் ஒரு பங்கு. சில வேளைகளில் சொல்லிக்கொள்ள முடியாத பெண்களை எல்லாம் அங்கே சேர்த்திருக்கிறார். ராகாபு யார்? ஐயோ, அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பைபிள் இயேசுடைய வம்ச வழியில அந்த அம்மா பேரை சேர்த்திருக்குது. ரூத் யார்? ஒரு மோவாபிய பெண், புறஜாதி பெண். அவளையும் கொண்டு வந்து அங்கே சேர்த்திருக்கிறது. சாலமோனின் தாய் யார்? தாவீதோடு பாவம் செய்தவள், ஆனால் அவளையும் வம்சவழியிலே சேர்த்திருக்கிறது. தேவன் ஒரு நபரை பாவி என்று தள்ளுவது இல்லை, தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்குவதில்லை. நாமத்தான் நம்மை ஆயத்தம் செய்து தேவ திட்டத்துக்குள் நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். உங்க பர்சனல் எஃபர்ட். இயேசுவை குறித்து எல்லாம் முன் நிர்ணயிக்கப்பட்டதின்படியே நடந்தேறியது. நம்மை குறித்தும் அந்த திட்டம் நடந்தேற வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியாட்ட சொன்னார், எரேமியா உன்னை நான் சூஸ் பண்ணிட்டேன். எரேமியா சொன்ன மிக முக்கியமான ஒரு ப்ராஃபசி எரேமியா 25:11. இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். நல்லா கவனிங்க, சிறைப்பட்டு போயிட்டாங்க. எத்தனை வருஷம் யாருக்கும் தெரியாது. அதை சொல்றதுக்கு ஒருத்தனை அழைச்சார். அவன் சொன்னா 70 வருஷம். தானியேலின் காலம் வந்துச்சு. தானியேல், ஐயோ ஆண்டவரே, பாபிலோன்ல எத்தனை வருஷம் சிறையிருப்புல இருப்போம் அப்படின்னு நொந்து ஜெபம் செஞ்ச போது 70 வருஷம் ஆகும் என்று எரேமியாவின் புஸ்தகத்தில் இருந்து அறிந்து கொண்டேன். சிறையிருப்பில் இருக்கிற ஒருத்தனுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறதுக்கு இங்க ஒருத்தன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களை கூட with a purpose, ஒரு நோக்கத்தோடு தேவன் அந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு தேவன் உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி தான் உலகத்தில் வாழ்ந்தாங்க. சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பல ப்ராஃபசிஸ் சொல்லப்பட்டது. வேதத்தில் ஏறத்தாழ 400க்கு மேல தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்துவை குறித்து இருக்குது. பழைய ஏற்பாட்டின் சகலமும் கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது. ஆசரிப்பு கூடாரம் என்றால் அதன் நிறைவேறுதல் கிறிஸ்து, பலிகள் அதன் நிறைவேறுதல் கிறிஸ்து, தேவனுடைய ஆலயம் அதன் நிறைவேறுதல் கிறிஸ்து. எல்லாமே கிறிஸ்துவில தான் நிறைவேறணும் அப்படின்னு பிதா முன்னறிவிச்சு வச்சுட்டார். சரி, கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுச்சு? நான் சில வசனங்களை சொல்றேன்,
நீங்க அதை குறிச்சுக்கவும் செய்யலாம், இல்ல வாசிக்கும் போது கேட்கவும் செய்யலாம். மத்தேயு 1:22 வாசிமா. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. மத்தேயு 2:15 ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 18 எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. 23 நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இன்னொருவர் 12:17 ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 13:14 ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. 26:56 ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். சரி, மத்தேயு சுவிசேஷத்திலேயே ஏறத்தாழ இயேசு கிறிஸ்துவை குறித்து 15-16 தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் நடந்திருக்கு. நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து வாசிக்கலாம். எல்லா இடத்திலும் இயேசு தற்செயலாக ஏதோ செஞ்சாரு அப்படின்னே இல்லவே இல்லை. தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா இருந்துச்சு. அப்படி என்றால் இதை கேட்கிற என்னை குறித்து என்ன, உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் கூட ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலை நடத்தும்படி தான் நீங்க பூமியில வாழ்றீங்கிறத முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. You are here to fulfill God's prophecy. தேவன் உங்களை குறித்து எழுதி வச்சிருக்கிறார், பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும் இல்ல, நிறைய சொல்லி இருக்குது. லூக்கா 24:44 வசனத்தை ஒருவர் வாசிங்க, இன்னொருவர் மத்தேயு 5:17 வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. நல்லா கவனிங்க, ஜீசஸை பத்தி எங்கெல்லாம் எழுதி இருக்குதா? மோசேயின் ஆகமங்கள், அப்புறம் நியாயப்பிரமாணத்துல, தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, சங்கீதங்கள்ல. அப்ப இயேசு எதுக்காக உலகத்துல வாழ்ந்தார் என்றால் எல்லா ப்ராஃபஸியும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. நீங்க எதுக்காக வாழ்றீங்க சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. எல்லா தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றுறதுக்கு. தாவீதுக்கு தேவன் ஒரு வாக்கு பண்ணினார். 2 சாமுவேல் 7 உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 சாமுவேல் 7:12 என ரொம்ப கவர்ந்த ஒரு வாசனம் அது. உன் நாட்கள் நிறைவேறி, நல்லா சொல்லுங்க, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், தாவீது உன் நாட்கள் நிறைவேறி உனக்கு பிறகு உன் கர்ப்ப பிறப்பு இருக்கிறானே. சங்கிலி எங்க இருந்து வருது? ஆபிரகாம் நாட்கள் நிறைவேறுச்சு, ஈசாக்கு நாட்கள் நிறைவேறுச்சு, யாக்கோபு நாட்கள் நிறைவேறுச்சு தேவ சித்தப்படி, யூதா நாட்கள் நிறைவேறுச்சு தேவ சித்தப்படி. யோசேப்பு வந்தான், இந்த தேவ சித்த நிறைவேறதுக்கு ஒரு கூட்டத்தை காப்பாத்தணும், அதனால அவனை அடிமையா விட்டாங்க. அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றினான். பின்னாடி ஒரு கூட்டம் வந்துச்சு, மோசே எழுப்பினார். மோசே வம்ச வழியில வரல, ஆனா தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தலைவனாய் தேவன் மோசேயை பயன்படுத்தினார். மோசே தன்னை விற்று போட்டான் தேவனுக்காக. அவனுடைய நாட்கள் நிறைவேறுச்சு. யோசுவா என்ற ஒருவனை ஆண்டவர் அழைத்தார். அவனை கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இந்த வாக்கு பண்ணப்பட்ட சந்ததியை பத்திரமா கூட்டிட்டு வரணும், போய் கானானுக்குள்ள சேர்க்கணும். He finished his work. யோசுவாவுக்கு பிறகு பலரை தேவன் எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார். ராஜாக்களின் வம்ச வழியை தேவன் பாதுகாத்தார். கடைசியில் எக்கோனியா என்ற ஒருவன் வம்சம் இல்லாமல் செத்து போனான். ஆகவே அந்த அட்டவணையை கொஞ்சம் அப்படி டர்ன் பண்ணார். அதனாலதான் 2 வம்ச அட்டவணை இருக்குது. மத்தேயுல 1 இருக்குது, லூக்கால 1 இருக்குது. பாருங்க, அந்த ராஜ பரம்பரையை காத்து 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 தாவீது கிட்ட வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு பிறகு உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன். என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியில வாழணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிறகு உங்க சந்ததி தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்க வழியை அமைச்சு கொடுக்கணும். இந்த உலகத்துல தன் சித்தப்படி வாழுகிறவர்கள் எத்தனையோ பேர் வாழுகிறார்கள். அநேக செல்வந்தர்களை பார்த்து நீங்கள் பல நேரத்தில் ஏங்கினது உண்டு. எனக்கு அந்த செல்வம் இல்லையே, எனக்கு அந்த ஆஸ்தி இல்லையே, எனக்கு
சம்பத்து இல்லையே, எனக்கு அந்த சொத்து இல்லையே, எதை குறிச்சு ஏங்காதீங்க. உங்களை குறிச்சு ஒரு தெய்வீக திட்டம் இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்கு சொத்து. ஹல்லேலூயா. எழுதப்பட்டவைகள், என்னை குறித்து எழுதப்பட்டவைகள். ஜீசஸ் lived just to fulfill the prophecy. இயேசு எதுக்கு வாழ்ந்தாரு? எல்லா தீர்க்க தரிசனமும் என் மூலமா நிறைவேறணும். தாவீதுட்ட என்ன சொன்னாரு? உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், உனக்கு பிறகு உன் சந்ததி எழும்பி சிங்காசனத்தில் உட்காருவார். அந்த சந்ததி கிறிஸ்து இயேசுவே. சரி, இயேசு வந்தாரு, எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றினார். இந்த இயேசு பூமியில வாழ்ந்த நாட்கள்ல தேவ சித்தத்தை நிறைவேற்ற அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னு சில காரியங்களை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா பரிசுத்தவான்களும் தேவ திட்டத்தை நிறைவேற்றினாங்க இயேசு வரும்படி. இந்த இயேசு வாழ்ந்த காலத்துல இயேசு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில மனிதர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள். வாசிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், என்ன ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பேச போறாருன்னு. எதையோ ஒன்றை பேசத்தான் இவ்வளவு அறிமுகங்கள். மத்தேயு 21 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, நல்லா கவனிங்க, இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுசும் இயேசுவை குறிச்சு எல்லாரும் ப்ராஃபஸி சொன்னாங்க. அந்த திட்டம் நிறைவேற எல்லாரும் மணி கோர்ப்பது போல வாழ்ந்தார்கள். இப்ப இயேசு வந்துட்டார். இப்ப அவர் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும். தனிமையாய் அதை செய்ய முடியாது. He needed people. அவருக்கு ஜனங்கள் தேவையா இருந்துச்சு. அந்த மத்தேயு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் அவர் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பல ஜனங்களை கூப்பிடுகிறார். இங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இவர் இப்போ எருசலேமுக்குள் பிரவேசிக்கணும். எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி? சகரியா 9:9 வாசியுங்கள். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த ப்ராஃபஸி நிறைவேறணும். எதன் மேல இயேசு ஏறி வரணும்? ஏன் கழுதையின் மேல ஏறி வரணும்? அந்த நாட்களிலே ராஜாக்களை கழுதையின் மேல் அமர்த்தி செல்வது அந்த நாட்களுக்குரிய கௌரவம். ஆகவே இந்த ராஜா எருசலேமுக்குள் வர வேண்டும். இவரை யூதர்கள் ராஜா என்று ஏற்கவில்லை. ஏனெனில் அவங்க என்ன ராஜாவை எதிர்பார்த்தாங்க தெரியுமா? பெரிய படை பலம் இருக்கணும், நல்ல பட்டயம் வாழெல்லாம் ஏந்து யுத்தம் செய்யணும், ரோம அரசாங்கத்திலிருந்து நமக்கு விடுதலை தரணும்னு நினைச்சாங்க. ஆனால் இந்த ராஜா சாந்தம் உள்ளவராய் தாழ்மையுள்ளவராய் ஏழையின் ரூபம் எடுத்து வந்தார். அதனால இவரை ராஜான்னு ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல, தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அப்போ இந்த ப்ராஃபஸி நிறைவேற இப்பொழுது இவருக்கு என்ன தேவையா இருந்துச்சு? ஒரு கழுதை. நீங்க யோசிக்கிறீங்களா? கழுதை போல இருக்கிறனே, நான் என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு பல நேரத்தில் யோசிக்கிறோம். அந்த கழுதை கூட பாக்கியம் பெற்றது இயேசுவுடைய வாழ்வில் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு. ஹல்லேலூயா. எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, கழுதையும் குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். யாராவது உங்களை பார்த்து ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டா, இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவருக்கு ஏதாவது தேவையா இருக்கா? சங்கீதத்துல 50 அதிகாரத்துல சொல்லி இருக்குது, காடுகளில் திரியும் 1000 ஆடுகளும் மாடுகளும் என்னுடையவைகள். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்ல, பூமியும் அது நிறைவும் என்னுடைய. பூமியும் அதன் நிறைவையும் தனக்குள்ள வச்சுக்கிற ஒரு ஆண்டவருக்கு ஒரு கழுதை வேணும்னா எப்படி சொல்லி, கழுதை உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னா கழுதை வந்திருக்குமா வந்திருக்காதா? அவர் அதை செய்யல. கூப்பிட்டாரு சீஷர்களை, நீங்க தான் செய்யணும். சீஷர்கள் இல்லாமல் அன்றைக்கு அந்த தெய்வீக திட்டம் நிறைவேறி இருக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க இல்லாம சில தெய்வீக திட்டத்தை இயேசுவால நிறைவேற்ற முடியாது.
ஜீசஸ் நீட்ஸ் யூ. இந்த செய்திக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்ச போது நீட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு ஒன்று மைண்டுக்குள்ள வந்துச்சு. ஒருவேளை தலைப்பு அதுவாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இயேசுவின் தேவை, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்கு இயேசுவுக்கு சில தேவைகள் இருந்துச்சு. அதில் ஒன்று கழுதையும் கழுதை குட்டியும் ஆண்டவருக்கு வேணும். போனாங்க, அவிழ்த்துட்டு வந்தாங்க. இயேசு ஏறினாரு, பவனியாக வந்தார். ப்ராஃபஸி நிறைவேறுச்சு. இயேசுவுக்கு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் என்னெல்லாம் தேவையா இருந்துச்சுன்னு சில காரியங்களை உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 3:1-3. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். பாருங்க, அன்னைக்கு அநேகருக்கு கிறிஸ்துவை குறித்த அறிவு இருந்துச்சு. ஆனா எல்லாரும் அந்த தெய்வீக திட்டத்துக்குள்ள இல்ல, ஒரு சிலர் தான் இருந்தாங்க. மத்தேயு 3 எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள் முதல் வசனத்திலிருந்து. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற பிறந்தவருக்கு சில ஆட்கள் தேவையா இருந்துச்சு. அவங்கள குறிச்சும் பைபிள் தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுது. இதுல முதல் நபர் யோவான் ஸ்நானகன். அதுக்கு முன்னாடி ஒரு நபர், அவங்க தாயும் தகப்பனும், சரியா, மரியாள். இரண்டாவது யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் அவருக்கு முன்னோடியா இருப்பான் அப்படின்னு பைபிள்ல எங்க சொல்லி இருக்குது? ஏசாயா 40 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். இந்த தம்பதியருக்கு நெடுநாளா பிள்ளை இல்லை. வேதம் முழுசும் ஆசீர்வாதமா வாழ்ந்த பல பாத்திரங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பிறந்தாங்க. ஈசாக்கு 25 வருஷம் கழிச்சு பிறந்தாரு. ஈசாக்குக்கு பிள்ளைகள் 20 வருஷம் கழிச்சு பிறந்தாங்க. அதே போல சாமுவேல் பல வருஷம் கழிச்சு பிறந்தார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தாமதித்து பிறந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா மாறுச்சு. இந்த பெற்றோர் தெய்வீக திட்டத்தை புரிஞ்சுட்டாங்க. ஆகவே பிள்ளைக்கு சின்னதிலே கற்றுக் கொடுத்தாங்க, நீ முன்னோடி, நீ தான் முன்னோடி, நீ வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம். என் அன்பு சகோதரி, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றதற்காக இந்த பூமியில பிறந்திருக்கிறாங்க. நம்புறீங்களா? அந்த பிள்ளைங்களை அந்த பயத்தோடு வளர்க்குறீங்களா? டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பல வேளைகளை அந்த திட்டங்களை நான் வெறுக்கிறேன். அது நடக்கட்டும், உங்க பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல இருக்கட்டும். ஆனா அதை விட பெஸ்ட் என்ன தெரியுமா? வாட் இஸ் காட்ஸ் வில் அபவுட் மை சைல்டு? என் பிள்ளைய குறித்து தேவ திட்டம் என்ன? பக்தி உள்ள யூத பெண்கள் அன்னைக்கு அப்படித்தான் தேவ திட்டத்தை தேடி தேடி கண்டுபிடிச்சு தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. யோவானுக்கு அவங்க பெற்றோர் நிச்சயமா சொல்லியிருக்கணும். எப்படி சொன்னாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 1:76. நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பெற்றோர் பாருங்கள், காத்திருந்தாங்க பிள்ளைக்காக. ஆனா காத்திருந்த காலத்திலே கர்த்தருடைய தெய்வீக திட்டத்தை கேட்டு வாங்கிட்டாங்க. பிள்ளை பிறக்குது, பிறந்த உடனே அப்பா ஆசீர்வாதம் சொல்றார், நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய், கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ண அவருக்கு முன்பாக நடந்து போவாய். என் அன்பு சகோதரிகளே, தேவனை நேசிக்கிற ஜெபிக்கிற தாய்மார்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைங்களை குறித்த தேவ திட்டம் எது? நீங்க அந்த தெய்வீக திட்டத்தின் நடுவில் தான் இருக்கிறீங்க. அந்த தீர்க்க தரிசன நிறைவேறலுக்கு நடுவில் தான் நீங்க இருக்கிறீங்க. உங்களை குறிச்சு இந்த பூமியில ஒரு திட்டம் இருக்குது தேவனுக்கு. எரேமியாவை கர்ப்பத்தில் உருவாக்கும் போதே அந்த திட்டத்தை வச்சுதான் உருவாக்குனார். நீயோ பாலகனே உன்னதமானுடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். பிள்ளை பால் குடிக்கும் போதே அம்மா சொல்லி கொடுத்துருக்கோம், நீ தீர்க்கதரிசிப்பா, நீ ப்ராஃபெட்பா. பிள்ளை ஓடி ஆடி விளையாடும் போதே நீ ஒரு ப்ராஃபெட். பிள்ளை வாலிபனாய் வரும்பொழுது சொல்லியிருப்பாள், யூ ஆர் அ ப்ராஃபெட். என் அன்பு சகோதரிகளே,
உலகத்தின் பார்வையில மேன்மையா தோன்ற திட்டங்கள் இன்னைக்கு கீழே தள்ளிட்டு தேவன் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு வச்சிருக்க திட்டத்தை இன்னைக்கு கேட்டு வாங்கணும். நீங்க கேட்டு வாங்கியே ஆகணும். இந்த திட்டத்தை புரிஞ்சு கொண்ட யோவான் கரெக்டா ஏற்ற வேளை வரும் பொழுது எல்லா வாலிபர்களும் உலகத்தை அனுபவிச்சாங்க. இவன் ஒட்டக மயிர் உடை தரித்து காட்டுத்தேனை வெட்டுக்கிளியை புசித்து தியாகமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வனாந்தரத்தில் இருந்தான். ஏற்ற வேளை வந்துச்சு, வந்தான். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான். இப்படிப்பட்ட வாலிபர்களைத்தான் நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு உருவாக்கி கொடுக்கணும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் இப்படி வரணும்னு வைராக்கியமா நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த சந்ததியில நம்ம பிள்ளைங்க ஒரு ஜான் வெஸ்லி மாதிரி, ஃபின்னி மாதிரி உலகத்தை கலக்கிறவர்களாய் மாறணும். அதுக்கு தான் நமக்கு அபிஷேகம், அதுக்கு தான் நீங்க ஜெபம். நான் சொல்றேன், சில சூழ்நிலை உங்க வீட்டில் மாறாது இருக்கிறதுனால நீங்க நம்பிக்கையை இழந்து போயிட்டீங்க. ஒன்று சொல்லித்தாரேன், 2 நாள் திறப்புல நின்று ராத்திரி ஜெபம் பண்ணி பாருங்க, மறுநாள் அப்படியே காரியம் மாறுது. இதை நான் என் வாழ்க்கையில பார்க்குறேன், நிச்சயமா உங்க வாழ்க்கையில அதுதான். அப்ப ஏன் மாறல? நான் இன்னும் திறப்புல நிக்கல, நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். கவலைப்படுவதனால் காரியம் மாறாது. கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் நின்று நீங்க மாத்தித்தான் ஆகணும். ஆண்டவரே, எனக்கு தெரியாது, உங்க தெய்வீக திட்டத்துல நான் இருக்கிறேன், என் புருஷன் இருக்கிறாரு, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்க உங்க தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றணும். இந்த சகரியா குடும்பத்தை போல மாத்துங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். அவன் வந்தான், வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமா இருந்தான். இயேசுவும் யோவானும் கசின்ஸ் 2 பேரும் ஒருவர் சந்திக்கிறாங்க. அப்போ அவர் இயேசுன்னு அறிஞ்ச உடனே அவன் சொல்றான், ஐயோ நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கிற, நீங்க என்னால பெறலாமா ஐயா அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொன்ன பதில பாருங்க, மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு. இப்பொழுது இப்ப இடம் கொடு. அந்த ஒரே ஒரு அழைப்பு தான், யோவான் இப்ப இடம் கொடு. உங்களை பார்த்து நேரடியா தேவன் பேசுறார். உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற நீங்க இப்ப இடம் கொடுங்க, இப்ப இடம் கொடுங்க. நீங்க இடம் கொடுத்தா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பிதா எழுதி வைத்த அந்த தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி நிறைவேறும். இன்னைக்கு அநேகருக்கு வாழ்க்கையில இயேசுக்கு இடம் இல்லை, வீட்டில் இயேசுக்கு இடம் இல்லை, உங்க நேரங்கள்ல இயேசுக்கு இடம் இல்லை. எல்லா அஜெண்டாலாம் நல்லா இருக்குது. காலையில எந்திரிச்சு 5 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் 6 கூட்டு செய்வோம், 7 குழம்பு செய்வோம், 8 பொரியல் செய்வோம், 20 பேருக்கு பிரியாணி செய்வோம், சலிக்காது செய்வோம். ஆனா இயேசுக்கு இடம் கொடுக்கணும்னா, சோ சாரி ஜீசஸ், ஐ டோன்ட் ஹேவ் டைம் தானே. உங்களை மாதிரி ஹார்ட் ஒர்க்கர் உலகத்துல யாரும் கிடையாது, அது தெரியுமா? 50 பேர் வந்தாலும் சமாளிக்கிற திறமையுள்ள திறமசாலிகள் தான் இங்க உட்கார்ந்துருக்கு. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, 200 பேர் வந்தா கூட நான் சமைக்கிறதுக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நாங்கள் கூட அப்படி செஞ்சுருக்கிறோம். ஸ்டார் டே வந்துச்சு இல்லையா, இந்த ஸ்டார் டேக்கு முந்தின ஸ்டார் டே 180 பேர் இங்கே வந்திருந்தாங்க. 180 பீப்புளுக்கும் சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் ரெடியாச்சு. என் கூட இந்த பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது, இதுகள் தான் அன்னைக்கு எல்லாத்துக்கும் சமைச்சாங்க. யோசிச்சு பார்க்குறேன், நம்மளால் முடியாததா? நம்மளால் சாதிக்க முடியாத உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இடம் கொடுக்கல, இயேசு கிரியை செய்ய இடம் கொடுக்கல, இயேசுவுக்கு டைம் கொடுக்கல, இயேசுவுக்கு திட்டங்கள் நிறைவேறுவதற்கு இடம் கொடு. இன்னைக்கு கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறார், நீ இப்பொழுது இடம் கொடு. நீ உலகத்துக்கு வாழ்ந்தது போதும், உன் குடும்பத்துக்கே வாழ்ந்தது போதும், இப்ப எனக்கு இடம் கொடு. என் திட்டம் நிறைவேறணும், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், நீதான் அதை செய்யணும், நீதான் முன்னோடி. உங்களில் அநேகர் ஆண்டவருக்கு முன்னோடியாய் பிறந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்துல தேவனுடைய எழுப்புதல் வருவதற்கு நீங்க முழங்கால முடக்குன அந்த எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. அந்த தெய்வீக திட்டத்திலே யோசேப்பு இருந்தார், அந்த தெய்வீக திட்டத்திலே மரியாள் இருந்தார், அந்த தெய்வீக திட்டத்திலே யோவான் ஸ்நானகன் இருந்தார். ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு தேவையா இருந்தாங்க. அவர் பெரிய தேவன், அவராவே எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாம், செய்யல. நீட் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய தேவை மனிதர்கள், அதை செஞ்சாங்க. சரி, மத்தேயு 9:9 வாசிங்க. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். எனக்கு பின் சென்று வா என்றான். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல எனக்கு பின் சென்று வா அப்படிங்கிறார். யாரை கூப்பிடுறாரு? சரி, அதே சாப்டர்ல நிறைய பேரை கூப்பிடுறாரு. நான் கேட்கிறேன், இந்த ஆட்கள் இல்லாம அவரால் தேவராஜ்யத்தை கட்ட முடியாதா? கூப்பிடுற ஆட்கள்லாம் PhD படித்தவங்களா? சொல்லுங்க.
எம்ஏ, எம்ஃபில், எம்டெக்லாம் படித்த ஆட்களை கூப்பிடல. அவர் ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு. ஸ்டெடி பீப்புள் கிடையாது. 3.5 வருஷம் கூட இருந்தாங்க, எல்லா அற்புதத்தை செஞ்சாரு. ஏசு பரமேறின உடனே நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிட்டார் ஒருத்தர் பழைய தொழிலுக்கு. அப்படிப்பட்ட ஓட்டைகளையும் உடசல்களையும் வச்சு தான் ஏசு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுறாரு. நீங்கள் நினைக்கக்கூடாது, லார்ட் எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை ஆண்டவரே, நான் தகுதி இல்லை. இந்த தகுதியெல்லாம் ஏசுட்ட பேசாதீங்க. அவருக்கு தெரியும் நீங்கள் தகுதி இல்லைன்னு. நீங்கள் தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுதான் தகுதி. என்னால் முடியாதுன்னு யார் சொல்கிறாங்க? வா நீ தான் வேணும் எனக்கு. உன்னால் முடியாதுல்ல, ஓ மேல நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. சாதாரண ஆள்களை கூப்பிடுறாரு, வா என் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றதுக்கு நீ வேணும். இன்னைக்கு நான் யார் யாருக்கெல்லாம் பேசிட்டு இருக்கணும் எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் உங்களுக்கு தான். நீங்க இந்த வார்த்தைக்கு கீழ் படிஞ்சுதான் ஆகணும். வா என்னுடைய பின்பற்றி வா. வந்தாங்க. 1.5 வருஷம் ஊழியம் செஞ்சது மட்டும் இல்ல, உலகத்தையே கலக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்க கேட்கலாம், நான் அப்படியே இயேசுக்கு பின்னாடி வந்துட முடியுமா? எனக்கு வேலை இருக்குது, பிசினஸ். ஓகே, நீங்க பிசினஸ் செய்யற ஒரு நபரா இருந்தா ஒரு கிங்டம் பிசினஸ் உமனா நீங்க இருக்கணும். என்ன பிசினஸ் உமன்? எப்படி? உதாரணம் சொல்றேன். அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இந்த தொற்கால் என்ன, ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருந்தா? யாருன்னா சும்மா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவாங்களா? அவங்க பிசினஸ் அதுவா இருந்திருக்கணும். பிசினஸ் பண்ணி அடுத்த பிசினஸ்ல இந்த அம்மா இன்வெஸ்ட் பண்ணல. என்ன பண்ணாங்க? ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் கொடுத்தாங்க. கிங்டம் பிசினஸ் உமன். நீங்க ஒரு கிங்டம் ஒய்ஃபா இருக்கணும். என் பிள்ளை படிச்சு அங்க வந்து இங்க வந்து அமெரிக்கா போய் லண்டன் போய், அதெல்லாம் ரைட்டு. உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? தீமோத்தேயுடைய பாட்டி இருந்தாங்களே, பாட்டி எப்படி வளர்த்தாங்க? அந்த விசுவாசம் முன்பு உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்துச்சு, அது உனக்குள்ள இருக்குது. கிங்டம் மதரா இருக்கணும். பிள்ளையை எதுக்கு வளர்க்கிற? தேவராஜ்யத்துக்கு. கிங்டம் ஒய்ஃபா இருக்கணும். சாராள் ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள். வேற என்ன சொல்லி அடிக்கல. எப்படி கீழ்ப்படிஞ்சாளா? பல புயல்கள், அலைகள் எல்லாம் குடும்பத்தில் வரும் தான். யார் வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க? எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை. கிங்டம் ஒய்ஃபா இருங்க, வாய் பேசாதிருங்க, மௌனமா இருங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார், கிரியை செய்வார். யாரை எங்க தொடணும்னு அவருக்கு தெரியும், யாரை எப்படி மாத்தணும்னு அவருக்கு தெரியும். கிங்டம் மதர், கிங்டம் ஒய்ஃப், கிங்டம் பிசினஸ் உமன். ஐயோ நான் ஒரு சாதாரண வேலை தானே செய்கிறேன், ஒரு வீட்டு வேலை தானே செய்கிறேன். உங்களுக்கு கூட வசனம் இருக்குது, இதெல்லாம் வாசிக்கணும்னு இன்னைக்கு தீர்மானத்தோடு தான் வந்தேன். தீத்து 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? அல்லேலூயா. எப்படி எழுதியிருக்கிறார்? அலங்கரிக்கிறதுக்கு. கிறிஸ்துவுடைய உபதேசத்தை அலங்கரிக்கிறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஓகே, தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. சரி, கிங்டம் ஒர்க்கர்ஸ். நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, அங்க ஜனங்கள் உங்களை ஒரு ராஜ்யத்தின் பிள்ளையா பார்க்கணும். கிங்டம் ஒர்க் கேட்டா என்ன வேலை செய்ய? நான் ஒரு டீச்சர், நான் கிங்டம் டீச்சர். மாசம் ஆனால் 50,000 ரூபாய் சம்பளத்தை கையெழுத்து போட்டு வாங்கிட்டு பேசாமல் வந்துட்டா உங்களை நம்பி இருக்கிற அந்த 50 ஆத்துமாக்களுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க? ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம், ஐசியூவில் அது கிடக்குது சாக போகுது, அப்படிலாம் பேசக்கூடாது. ஐயோ என் ஆண்டவரே, இவங்க இயேசுவை அந்த காதுக்குள்ளையாவது போய் நான் எப்படியாவது என்ன சொல்லிடணும்? உங்கள் அன்பை சொல்லு. கிங்டம் ஸ்டாஃப் நர்ஸ், கிங்டம் மெடிக்கல் ஆஃபீஸர், கிங்டம் டாக்டர், கிங்டம் இன்ஸ்பெக்டர். உங்கள் பேருக்கு முன்னாடி இனிமேல் என்ன போட்டுக்கணும்? ஒரு டெசிக்னேஷன் கொடுக்குறார், கிங்டம் அப்படின்னு. ஆண்டவர் எல்லாரையும் முழு நேரத்துக்கு கூப்பிடல. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அதுல ராஜாவுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. எப்படி கூப்பிட்டாரு மத்தேயுவை? எனக்கு பின்னாக வா, என் பின்னே வா. இன்னைக்கு நீங்க யாருக்கு பின்னாடி போறீங்க? ஒரு பெரிய தேவனுக்கு பின்னாடி. எல்லாரும் பார்க்குறாங்க, ஓ இவங்க அவங்கள பின்பற்ற, ஆனால் நடக்க அப்படி சரியில்லையே, பேச்சை பார்த்தா அப்படி தெரியலையே, அங்கே ஒரு பேச்சு, நோ.
கிங்டம் பீப்புள். அவரை பின்பற்றுறோம். அவருடைய தெய்வீக திட்டம் நிறைவேறதுக்கு உங்களை பார்த்து சிலர் ரட்சிக்கப்பட போறாங்க. அதுக்கு தான் உங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சரி, அந்த தெய்வீக ரட்சிப்பின் திட்டத்தில் நீங்க இயேசுவை பின்பற்றுறீங்க. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மார்க் 14:6-9. இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். எப்படி? அவ என்ன செஞ்சா? முந்தின வசனத்துல என்ன சொல்லியிருக்குது? அவ என்ன செஞ்சா பார்த்து சொல்லுங்க. பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்திட்டா. சரி, நான் கேட்குறேன், எதுக்கு இதை செய்யணும்? அவ நேசிச்சா. வெரி குட், நேசிச்சாலாம். சரி, அப்புறம் வேற என்ன? கனம் பண்ணினா. ஓகே, வெரி குட். தனக்குரியதெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டா. அதுவும் சரிதான். என் செய்தியின் அடிப்படையில் சொல்லுங்க. வெரி குட், நல்லா தப்பிச்சிட்டீங்க. தேவனுடைய திட்டம் நிறைவேறது. ஆண்டவர் இயேசு அவர் ஒரு ராஜா, அப்படித்தானே? ராஜாக்கள் அந்த நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். அவர் ஒரு பிரதான ஆசாரியன். அவர் மரணத்துக்கு முன்னாடி அவர் எங்கேயுமே எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டதா பைபிள்ல இல்லவே இல்லை. எங்கேயாவது இருக்குதா? எழுத்தின்படி ஒரு ராஜா, ஒரு ஆசாரியன், ஒரு தீர்க்கதரிசி எண்ணெயால அபிஷேகம் பண்ணப்படணும். யாருமே செய்யல. ஒரு பெண் வந்தா. என்ன ஒரு பெருமை பாருங்களேன். சாமுவேல் அபிஷேகம் பண்றாரு தாவீது, ப்ராஃபட். அப்போ ஆசாரியர்கள் அபிஷேகம். இங்க ஒரு பெண்ணு உலகத்தெல்லாம் அண்ட சராசரத்தை ஆளுக செய்கிற தேவனுடைய குமாரன் ஆகிய ராஜாவை, அவரை ராஜாவாகவும் அவரை ஆசாரியராகவும் அவரை தீர்க்கதரிசியாகவும் அபிஷேகம் பண்ண இயேசு சொன்னார், அடக்கம் பண்ணப்படுறதுக்கு எத்தனமா செஞ்சா முந்திக்கிட்டா அப்படின்னார். எப்படி சொன்னார்? ஏன்னா இன்னும் 2 நாள்ல நான் கல்லறையில் வைக்கப்பட்டுருவேன். அப்புறம் இவ செஞ்சிருந்தான்னா அது சும்மா கல்லறையில் செத்த சரீரத்துக்கு தான் கொடுக்கப்படும். நான் உயிரோடு இருக்கிறேன். இப்போ எனக்கு செஞ்சா 2 காரியம் செஞ்சா. தன்னால் இயன்றதை செஞ்சா, செய்யறதுக்கு முந்திக்கிட்டா. சிஸ்டர், ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உங்களால் இயன்றதை செய்யணும். ஆண்டவருக்கு முந்திக்கோங்க. சில வேளைகளை யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வேற எங்கேயாவது தட்டிட்டு போயிடும். இங்க இயேசுக்கு அந்த அபிஷேகம் தேவையே இல்லை. ஆனா அது தீர்க்க தரிசன நிறைவேறுதல ஒரு பகுதியா இருந்துச்சு. அவளை விட்டுருங்க அப்படிங்கிறார். நீங்க ஆண்டவருக்கு நற்கிரிகள் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்றார், விட்டுருங்க அவளை, அவ செய்யட்டும். உங்களால என்ன முடியும்? உங்களால முடிஞ்சதை இயேசுவுக்கும் இயேசுடைய ராஜ்யத்துக்கும் செய்யுங்க. அடுத்து, இயேசு பூமியில உயிரோடு இருந்த நாட்கள்ல தீர்க்க தரிசன நிறைவேறுதல் எப்படி நடந்துச்சு? வேகமா மத்தேயு 15:32-34 வரைக்கும் வாசிங்க. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அடுத்த வசனம். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். சரி, நல்லா கவனிங்க. 2 சம்பவம் இதே போல நடந்துச்சு. முந்தின அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்பவும் ஏராள ஜனங்கள் இருந்தாங்க. சிருஷ்டிகருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு எத்தனை நாள் பட்னியா இருக்கிறாங்க? அந்த 3 நாள் பட்டினியா இருந்தவங்களுக்கு ஒரே நிமிஷத்துல ஃபுட்டு கொடுத்துருக்க முடியுமா? முடியாதா அவரால்? ஆனா அவர் செய்யலை. நீங்களே கொடுங்க அப்படிங்கிறார். கேட்டார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அவங்க சொன்னாங்க, 5 அப்போ 2 மீன். இவ்வளோ பேருக்கு எப்படியா பத்தும்? அடுத்த அதிகாரத்தில், ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு திரளா எப்படி? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? 7 அப்போ சில சிறுமி. இருக்கிறத கொண்டு வா, இருக்கிறத கொண்டு வா. என் வாழ்க்கையில தேவனுடைய தெய்வீக திட்டம் நிறைவேறணும்னா நான் வச்சிருக்கிறத இயேசுட்ட கொடுக்கணும். உங்க இருக்கிற தாளந்து, எனக்கு பாடவே தெரியாது, பரவாயில்லவா? எனக்கு ஜெபிக்கவே தெரியாது, பரவாயில்லவா? என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, பரவாயில்லவா? ஜனம் இவ்வளோ பேர் பட்னியா இருக்கிறாங்கம்மா, உன்கிட்ட என்ன இருக்குது? இருக்கிறத கொண்டு வா. நான் நினைச்சா என் பரலோக பிதா இப்பவே எல்லாத்துக்கும் சூப்பரா சாப்பாடு கொடுப்பாரு. வனாந்தரத்துல 40 வருஷம் கொடுத்தவருக்கு இவங்களுக்கு 1 நாள் கொடுக்க முடியாதா? பட் ஐ நீட் யூ. என் தேவை நீ வா, உன் கையில் இருக்கிறத கொடு. நீட் ஆஃப் ஜீசஸ்.
to fulfill God's prophecy in your life. உன் கையில் இருக்கிறத இயேசு கொடு, அவர் தெய்வீக திட்டத்தை நிறைவேறட்டும். ஜனங்கள் எத்தனை பேர் ஆண்டவரை அறியாத ஆத்தும பட்டினியில் இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு நமக்கு செழிப்புக்கு மேல செழிப்பு, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம், ஆனால் பட்டினியா தவிக்கிறவங்களை நினைக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம கையில இருக்கிறத ஒப்பு கொடுப்போம். ராஜா, உங்க தெய்வீக திட்டம் நிறைவேறதுக்கு, அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவுக்கு அந்த 5 அப்போ அந்த 2 மீன் தேவையா இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா எப்படியோ செஞ்சிருக்கலாம், செய்யல. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். என்ன கேட்டாரு? என்னை குறிச்சு என்ன சொல்றாங்க? இல்ல, ஒரு கியூரியாசிட்டி மாதிரி என்னை குறிச்சு என்ன சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஜனங்கள் இயேசுவை குறிச்சு அறியணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம். என்னை குறிச்சு ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஐயோ, இந்த வேத பகுதியை படிக்க படிக்க எனக்குள்ள அப்படியே ஒரு சேச்சுரேட்டட் ஃபீலிங் வந்துச்சு. எப்படி ஆண்டவரே, உடைய தீர்க்க தரிசனங்களெல்லாம் இப்படி இதுக்கு ரிலேட்டடாக நான் சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்து படித்தா என்னால் கிரகிக்கவே முடியல. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ உண்மை குறித்து அறிகிற அந்த அறிவு என்ற செல்வத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றிப்பான்னு சொன்னேன். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை அறியணும், அதான் ஆண்டவருடைய சித்தம். நிறைய இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசுவின் தேவை. மத்தேயு 26:38 வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி என்ன சொல்றாரா? என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்குது, வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லல. என்ன சொன்னாரு? நீ என் கூட, நீயும் நானும், நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணணும், ப்ளீஸ் வந்துடுறியா? இன்னைக்கு உங்களுக்காக மட்டும் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுவீங்க? இயேசுவோடு கூட சேர்ந்து அவருடைய இருதயத்தின் பாரத்தை உங்கள் பாரமாக எடுத்து ஜெபம் பண்ணுங்க. என்னோடு கூட நீ விழித்திரு. கடைசியா யோவான் எழுதின சுவிசேஷம் 21:5 வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். எப்படியா? இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, பேதுரு மீன் பிடிக்க போயிட்டார், பழைய வாழ்க்கை. இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய அபரிமிதமான அன்பை ருசிச்சு கூட பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அவங்க வேணும் இயேசுவுக்கு. நீ தான் வேணும். நீ பின்மாறிட்ட, நீ சோர்ந்து போயிட்ட, நீ பல நாள் என்ன தேடல, ஆனா நீ தான் எனக்கு வேணும்ட்டு வந்து, பேதுருவே, உன்னை குறிச்சு தெய்வீக திட்டம் நிறைவேறணும், அதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்கிட்ட புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? கேட்கிறவர் யாரு? சங்கீதம் 50 சொல்லுது, பூமியும் அந்த நிறைவு என்னுடைய, எனக்கு பசிச்சா நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன அதே ஆண்டவர் உன்கிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, வலதுபுற வலையை போடு. 153 மீன்கள் நிறைந்த பெரிய வலையை இழுக்க முடியாமல் இழுத்தாங்க. இப்ப சொல்லு, உன் தேவைகளை நான் சந்திப்பேனா சந்திக்க மாட்டேனா? வா, உன்னாலே 3000 பேர் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது, உன்னாலே சபை கட்டப்பட வேண்டியது இருக்குது, உன்னாலே ஒரு கூட்டம் எழும்ப வேண்டியதுக்கு, எழுப்புதல் ஓ மூலமா வரணும். பேதுருவே, நீ எல்லாரையும் கூட்டிட்டு பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டியே, கம் என்று இயேசு பேதுருவை அழைத்தார். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். ஏன் தெரியுமா? நம்ம தியானிச்ச இந்த எல்லா வசனத்திலையுமே இயேசுவின் புவி வாழ்விலே அவருடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவரோடு கூட நின்ற மனிதர்கள், பொருட்களை தியானிச்சோம். நீங்க எங்க இருக்கிறீங்க? எரேமியாவை தாயின் கருவில உருவாங்கினவர் தன் தீர்க்க தரிசன திட்டம் நிறைவேற்றும்படி உருவாக்கினார். உங்களை குறித்து பெரிய திட்டம் இருக்குது, உங்க பிள்ளைகளை குறித்து பெரிய திட்டம் இருக்குது. தாவீது தன் காலத்தில் ஊழியத்தை நிறைவேற்றின பிறகு பிள்ளையை தேர்ந்தெடுத்தார். நம்மிலும் தேவன் அதை நடப்பிக்க வேண்டும். எல்லாரும் இருக்கிற இடங்களை எழும்பி இருக்கலாம். தயவுசெய்து போயிடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த ஜெபத்தில் நம்ம எல்லாரும் நம்மளை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். அண்ட சராசரத்தை படைத்த தேவன் அழகான ஒரு திட்டத்தை மனிதருடைய ரட்சிப்புக்கு என்று உருவாக்கி
முன்குறித்து வைத்தார். தலைமுறை தலைமுறையாய் தேவ மனிதர்களை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தினார். தன் குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அவர் பூமியிலே வாழ்ந்த 33.5 வருடங்களும் அவரது தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற மனிதர்கள் தேவையாயிருந்தது. 5 அப்பம் 2 மீன்கள், அவர் சிரசில் ஊற்றப்பட்ட தைலம், அவர் பிறப்பதற்கு இடம் கொடுத்த மாட்டுத் தொழுவம், தன் கர்ப்பத்தை தேவகுமாரனுக்கென ஒப்புக் கொடுத்த மரியாள், இப்பொழுது இடம் கொடு என்று கேட்ட பொழுது இடம் கொடுத்த யோவான், என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்த மத்தேயு, மற்ற சீஷர்கள். என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்ட பொழுது தூங்கி விழுந்தாலும் அவர்களை புறம்பே தள்ளாதபடி பின்னாட்களில் ஜெப வீரர்களாய் அவரை மாற்றின அந்த தேவகுமாரனுடைய அன்பு இன்னைக்கு நம்மையும் அழைக்கிறது. அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சாதாரண கழுதை கூட தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்ததல்லவா? என் அன்பு சகோதரிகளே, எங்க கட்டப்பட்டு போயிருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மட்டுமல்ல, உங்கள் முழு குடும்பத்தையும் அவிழ்க்கும்படி விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் அவிழ்க்கும்படி விரும்புகிறார். அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். அவைகள் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு வேண்டும். ராஜாதி ராஜாவுடைய தெய்வீக திட்டம் இந்த பூமியில நிறைவேறுவதற்கு நீ வேண்டும். அம்மா, நீங்க வேணும். என் அன்பு சகோதரன், நீ வேண்டும். அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னாரே. இந்த நாளிலே நாம் நம்முடைய கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து, என் எஜமானரே, நான் வருகிறேன், என்னால் இயன்றதை நான் உமக்கு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க விரும்புகிறேன், நான் முந்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி வருகிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பார் என்றால் உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்களப்பா, நான் வந்து நிக்கிறேன்ப்பா. இப்பொழுது இடம் கொடு என்று சொன்ன யோவான் எப்படி இடம் கொடுத்தாரோ, நான் இடம் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் அந்த தெய்வீக திட்டத்துல பயன்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாயிலும் உண்டா என்று கேட்டவர் பிச்சைக்காரர் அல்ல, அண்ட சராசரத்தை படைத்த தேவனுடைய குமாரன். இன்றைக்கு நம்மிடத்தில் வந்து கையேந்தி நிற்கிறார். உன்னை கொண்டு நான் தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், எனக்கு நீ வேண்டும், நீ வா என்று அழைக்கிறார். நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு அவர் ஞானமா இருக்கிறார். நீங்க தான் வேணும் ஆண்டவருக்கு. பலத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கலாம், ஆனாலும் நீங்க தான் ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவர் கையில உங்களை ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஜஸ்ட் சரண்டர். என்னையும் என் குடும்பத்தையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை குறிச்ச உங்க தெய்வீக திட்டம் நிறைவேறட்டும். மணி கோர்ப்பது போல நீ கோர்த்து கொண்டு வருகிற அந்த தெய்வீக திட்டத்துல நான் என்னையை இணைச்சுக்கிறேன் ஆண்டவரே, நான் என்னையை இணைச்சுக்கிறேன். பலர் ஓடி போனார்கள், பலர் பின்வாங்கி போனார்கள், பலர் தூரமாய் போனார்கள். நான் இன்றைக்கு உம்மண்டை வருகிறேன் ஆண்டவர். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. புயவனே புயவனே படைப்பின் காரணரே, களி மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. இந்த நாளில உங்களில் எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை முழுசா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க?
நான் இவ்வளவு நாள் இந்த தெய்வீக திட்டத்தை அறியாதிருந்தேன், இன்னைக்கு அறிந்து கொண்டேன். நான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று அவர் சொன்னாரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நான் செய்ய வேண்டுவதை நீரே எனக்கு போதிப்பீராக. இன்னைக்கு உங்க அர்ப்பணம் தேவ ராஜ்யத்திற்கு பலத்த ஆதாயம், பலத்த லாபம், பிசாசுக்கு பலத்த நஷ்டம். இன்னைக்கு பிசாசின் ராஜ்யத்துக்கு நஷ்டம் உண்டாக்கும்படி நீங்க தேவ ராஜ்யத்திற்கென்று உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் அதை அங்கீகரித்திருக்கிறார். இன்றிலிருந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார். பேதுருவுக்கு தேவன் செய்த ஒரே ஒரு காரியம், அவர் மேல அபிஷேகத்தை ஊற்றினார். அந்த அபிஷேகம் அவரை வேறு மனிதனாய் மாற்றியது. சிஸ்டர், all you need is God's anointing. உங்களுக்கு ஞானம் இல்லைன்னா பரவாயில்ல, பலன் இல்லைன்னா பரவாயில்ல, குடும்ப சப்போர்ட் இல்லைன்னா பரவாயில்ல, உங்க மேல தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி உங்களை வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒவ்வொருவரை அங்கீகரித்ததற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவருக்கு வேண்டும் என்று எங்களை எல்லாம் அழைத்த உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். நீர் பூமியில வாழ்ந்த நாட்களில் யாரெல்லாம் உமக்கு வேண்டும் என்று வந்தார்களோ, அது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உமக்கு வேண்டும் என்ற சத்தத்தை கேட்டு உம் அண்டை வந்திருக்கிறார்கள் அப்பா. எல்லாரையும் கையில் எடுத்துக்கொள்ளும். நாங்கள் சாதாரண கழுதைகள் தான். எஜமானர் எங்கள் மேல் ஏறி நீ வெற்றி பவனி வர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சிறிய சாதாரண அப்பம் தான். எங்களை கரத்தில் எடுத்து உம்முடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னைக்கு நன்மைகளால் நிரப்பி அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். சகல துதி, சகல கனம், மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.